ஆகாவிசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு நீ யூ ஆமாம், ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யும் பணியாட்களுடைய விளம்பர நோட்டீஸ் போர்டில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. என்ன என்று எல்லோரும் அதை படித்தார்கள். அதில் என்ன எழுதியிருந்தது தெரியுமா? உங்கள் வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்த நபர் நேற்று காலமாகிவிட்டார். அடுத்த கட்டிடத்தில் அவர்கள் வைக்கப்பட்டுள்ளது. அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளவும் என்று எழுதியிருந்தது. இந்த நோட்டீஸ் போர்டில் இந்த இன்ஃபர்மேஷன். சரி என்று எல்லோரும் யார் நமக்கு வளர்ச்சி தடையாக இருந்தார்கள் பார்க்கலாமே என்று ஒவ்வொருவாக அடுத்த கட்டிடத்திற்கு போனார்கள். வரிசையாக நின்று போனார்கள். சவப்பெட்டி அருகில் போனார்கள். நம் வளர்ச்சிக்கு தடையாக இருந்த நபர் யாராக இருக்கும் என்று அவர்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டது. அனைவரும் அடுத்த கட்டிடத்திற்கு சென்றனர். சவப்பெட்டி வைத்திருக்கும் இடத்தை நோக்கி ஒருவர் பின் ஒருவராக செல்ல ஆரம்பித்தனர். சவப்பெட்டியை நெருங்க நம் வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவன் யாராக இருக்கும்? நல்ல வேளை, அவன் இறந்தே விட்டான் என்று நினைத்தபடியே முன்னோக்கி சென்றனர். மனித மனம் அப்படியே நினைக்கிறது, பார்த்தீர்களா? சவப்பெட்டியினுள் எட்டி பார்த்தவர்களுக்கு தூக்கி வாரி போட்டது. அதில் என்ன இருந்தது? ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி மட்டுமே இருந்தது. சவப்பெட்டியினுள் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்கள் முகமே அதில் தெரிந்தது. கண்ணாடி அருகில் ஒரு வாசகமும் வேறு எழுதியிருந்தது. என்ன வாசகம்? நிச்சயமாக அதை எல்லோரும் படித்தார்கள். சரி, ஏதோ வாசகம் இருக்கிறதை படிப்போமே என்று படித்தார்கள். அதில் இருந்த வாசகம், உங்கள் வளர்ச்சிக்கு நீங்கள் மட்டுமே காரணம். நீங்கள் வளர வேண்டும் என்றால் அது உங்கள் கையில் மட்டுமே உள்ளது. உங்கள் வளர்ச்சியை உங்களைத் தவிர வேறு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று அந்த வாசகத்தில் எழுதப்பட்டிருந்தது. என்ன எழுதியிருந்தது? உங்கள் வளர்ச்சியை நீங்கள் வளரணும் என்று நினைத்தால் அந்த வளர்ச்சிக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம் என்று எழுதியிருந்தது. உங்கள் வாழ்க்கையை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது. மேலும் உங்கள் முதலாளியால் கூட மாற்ற முடியாது. உங்கள் நண்பர்களாலும் மாற்ற முடியாது. நீங்கள் நினைத்தால் மட்டுமே உங்கள் வாழ்வை மாற்ற முடியும், வளர்ச்சியை அதிகப்படுத்த முடியும் என்று எழுதியிருந்தது. இதையெல்லாம் லைக் செய்யுங்கள்.